எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பத்ரகாளி அம்மனை வந்து சிலை வடிவில் பண்ணுறத பார்க்க போகிறோம். அந்த சிலை மூலமாக நம்ம எப்படி உபாசனம் பண்ணலாம், எந்த மாதிரி முறையில் வழிபடலாம்ன்ற பற்றி தான் நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா, சில பேர் வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வச்சு வழிபடுவாங்க, எந்திரம் வச்சு வழிபடுவாங்க. ஆனால் இந்த சிலை மூலமாக என்ன பலன்றதை நான் பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அசைவத்தில் தான் வழிபடணுமா இல்லை சைவத்தில் வழிபடணுமா, நிறைய கேள்விகள் இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சைவ முறையிலையும் பண்ணலாம், அசைவ முறையிலும் பண்ணலாம். அதுக்கான நிறைய கேள்விகள் இருக்கலாம். இதுக்கான பதில் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிலை வந்து நாங்கள் ரெடி பண்ணுறது, சிலை வாங்கிட்டு இதுக்கு கீழே, இந்த சிலை கீழே முக்கியமான பொருள் எல்லாமே வைப்போம். அதாவது எப்படின்னு சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அது கீழே வந்து பார்த்திங்கன்னா எந்திரம், வேறு, அப்புறம் வந்து அதுக்குரிய மையி, எல்லா விஷயங்களும், காதோட கழுகமணி, மற்ற எல்லா விஷயங்களும் அதில் நாங்கள் சேர்த்து வைப்போம். இந்த சிலைக்கு அடியில் வச்சு தான் நாங்கள் வந்து அதுக்கு பிரதிஷ்டம் பண்ணி, அந்த முறைகளை பண்ணி தான் நாங்கள் இந்த பத்ரகாளி அம்மாவை வந்துட்டு இந்த சிலையில் ஆவாகனம் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா, நான் இந்த சிலையை வாங்கிக்கிறேன், நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலையை வந்து நாங்கள் சைவ முறையில் பண்ணலாமான்ற கேள்வியெல்லாம் உங்களுக்கு இருக்குது. இல்லை அசைவ முறையை மட்டும்தான் பண்ணணுமான்றது சந்தேகமும் இருக்கும் உங்களுக்கு எல்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் சைவ முறையிலையும் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைவத்துலேயும் பண்ணிக்கலாம். சைவ முறையில் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான படையலெல்லாம் போட்டு எலுமிச்சம்பழத்தை பலி கொடுத்து தாராளமாக இதை பண்ணிக்கலாம். சைவ முறையில் பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கன்னா தப்பே கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் அசைவத்தில் பண்ணும்போது 2 விதமாக நீங்கள் பண்ணலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அசைவ முறையில் பண்ணும்போது கோழி பலி கொடுக்கணுமா, இல்லை அசைவ சமையல் படை பண்ணி வச்சுருக்கணுமா, இந்த மாதிரி சந்தேகங்களும் உங்களுக்கு நிறைய இருக்கும். நான் வந்து வீட்டில் வழிபடுறேன், இந்த அம்மா சிலையை வச்சு வீட்டில் வழிபட்டுட்டு இருக்கேன், என்னால் கோழி பலி கொடுக்க முடியல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சோண்டு கடையில் போயிட்டு கோழிக்கறி வாங்கி உங்கள் கையால் சமைச்சு அந்த அம்மாவுக்கு படையில் போடுங்க. அந்த அம்மா கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. அசைவ வழிபாடு இப்படியும் நம்ம பண்ணலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் உக்கரமாக வேணும்னு பார்த்தீங்கன்னா, கோழி பலி கொடுத்து எலுமிச்சம்பழம் பலி, அப்புறம் பார்த்திங்கன்னா தடியங்க, அதாவது பார்த்திங்கன்னா வேண்பூஷணி, அந்த மாதிரி பலியெல்லாம் கொடுத்து நீங்கள் பண்ணுற முறைகள் பண்ணிங்கன்னா இன்னும் உக்கரமாக இருக்கும். ஒவ்வொரு முறை உண்டு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா எங்ககிட்ட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிலை வாங்குறீங்கன்னா எந்த முறைப்படி எடுக்கிறீங்கன்றதை சொல்லிடணும். சைவத்தில் எடுக்கிறீங்களா, இல்லை அசைவத்தில் சமைச்சு வச்சு அந்த முறையில் நீங்கள் எடுக்க போகிறீங்களா, இல்லை கோழி பலி கொடுத்து எடுக்க போகிறீங்களான்றத சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பூஜை முறை பண்ணி நான் உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்போம். அதுக்குள்ள டைம், நேரம் எல்லாமே நாங்களே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம், அது எப்படி பண்ணணுன்றது. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உபாசனை முறை மாதிரி எடுக்காமல் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, மாந்திரிக சம்மந்த மூலயமா பிரச்சனை மாற்றி 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 நமக்கு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, வீட்டில் நிம்மதியே கிடையாது, அப்படி இருக்கிறவங்க கூட நீங்கள் வீட்டில் மந்திரம் எதுவுமே சொல்லாமல் நாங்கள் உங்களுக்கு சில முறைகளை பண்ணி கொடுத்து, நீங்கள் மந்திரமே எதுவுமே சொல்ல தேவையில்ல, அந்த மாதிரியும் நீங்கள் பூஜை பண்ணலாம் தாராளமாக. இந்த சிலை வழிபடலை, இந்த சிலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்ரகாளி அம்மாவை ஆவாகனம் பண்ணி உங்களுக்கு நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கும்போது நீங்கள் தாராளமாக அந்த மாதிரி முறைகளையும் உட்காந்து நீங்கள் பண்ணலாம். பூஜை ரூமில் வச்சு நீங்கள் சைவ முறைப்படி பண்ணாலே போதும். அந்த வீட்டில் கெட்ட எண்ணத்தில் ஒருத்தன் காலை வச்சுட்டானா அவனோட அழிவு அவனுக்கு அங்கே ஆரம்பிச்சிடும். அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும் இந்த பூஜை எல்லாமே. இப்போ பார்த்திங்கன்னா அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருவமாக அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கா. இப்போ சிலையோ எந்திரமோ ரெடி பண்ணல, இப்போ வந்துட்டு ஃபோட்டோ முறையோ இல்லை எந்திர முறையோ நம்ம ரெடி பண்ணல, சிலையில் ரெடி பண்ணி கொடுக்கும்போது அந்த அம்மா அங்கே உருவமாக இருக்கும்போது இன்னும் அந்த இடத்துல சக்திகள் எல்லாமே பயங்கரங்கள்லாம் எல்லாம் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல. இப்போ நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க, சிலையை வச்சு வழிபடலாமா, அது தப்பு இல்லையா, பிரச்சனை கொடுக்குமா, அந்த மாதிரியெல்லாம் நிறைய கொஷின்லாம் நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் தாராளமாக இந்த சிலையை வச்சு நீங்கள் பண்ணலாம். நீங்கள் வீட்டில் சிலை வச்சுட்டீங்க, நீங்கள் இப்போ பூஜை பண்ணிகிட்டு இருக்கீங்க, இப்போ நம்ம வீட்டாளுங்க எங்கேயும் வெளியே போயிட்டு வராங்க, அங்கங்கே ஏதோ நடக்குது, ஆக்சிடென்ட் ஆகுது, இது அது, அந்த ஒரு பயமே நம்ம இருக்கவே வேண்டாம். எல்லாத்துலேயுமே அந்த அம்மா உங்களை காப்பாற்றி கொடுப்பா. குடும்பத்துக்கே பார்த்திங்கன்னா அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குல தெய்வமாக மாறி அந்த இடத்துல இருப்பான். உங்கள் பரம்பரையே அந்த இடத்துல பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு இருப்பா, அவங்க காப்பாற்றுவாங்க தான். முக்கியமாக பார்த்திங்கன்னா மாந்திரிக சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சின்ன விஷயம் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல செய்யவே முடியாது.
அந்த அம்மா இருக்கும்போது செய்யவே முடியாது. ஒரு ஏவலோ பில்லி சூனிய செய்வினை இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்குன்னு பார்க்கும்போது செய்யவே முடியாது. அந்த வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா எதுவுமே நெருங்கவும் முடியாது. இப்போ நைட்டு நீங்கள் ஒரு பார்த்தீங்கன்னா 11, 12 அந்த மாதிரி ஒரு மணிக்கு போயிட்டு இப்போ இங்கே எங்கேயோ வெளியே போயிட்டு வரீங்க, ஒரு பேய் பிசாசு நம்ம பின்தொடர்ந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா வந்தால் கூட அந்த வீட்டுக்குள்ளே இலைக்குள்ளே அதுக்கு வரவே முடியாது. அதால் அவ்வளோ ஒரு பவராக இருக்கும் இந்த அம்மாவோட சிலையை நீங்கள் வச்சு வழிபடும் போது. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த சில முறையில் நீங்கள் உபாசன முறையாக எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா 48 நாள் பூஜை பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த சிலையை. அப்படியும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். அப்படி இல்லைன்னா 21 நாள் பூஜை, 21 நாள் தான் நம்மளால் பண்ண முடியும்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். என்ன மாதிரி பண்ணுறதுன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். இல்லை எங்களுக்கு ஒரு 11 நாள் தான் என்னால் பண்ண முடியும், எனக்கு அதுக்கேற்ற மாதிரி சித்தியாகிற மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்கன்னு நீங்கள் சொன்னாலுமே அதுக்கேற்ற மாதிரியும் நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுப்போம். என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பலிகள் மட்டும்தான் மாறுமே தவிர பூஜை முறைகள் எல்லாம் வேறு தான். மற்றபடி எல்லாமே ஒன்று தான், பலிகள் மட்டுமே வேறையாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 48 நாள் பலிகள் வேறு மாதிரி இருக்கும், 21 நாள் பலிகள் வேறு மாதிரி இருக்கும், 11 நாள் நீங்கள் முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பலிகள் வேறு மாதிரி தான் இருக்கும். ரொம்ப உக்கிரமானது தான். நீங்கள் இந்த விஷயத்த நீங்கள் யார் வேணுமானாலும் எடுத்து பண்ணலாம், தாராளமாக எந்த ஒரு பயம் இல்லாமல் நீங்கள் எடுத்து பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிலையை நாங்கள் வாங்கிட்டு எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் இதில் நாங்கள் அடியில் எந்திரம் வச்சு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு இதில் எப்படி இருக்குது அந்த சிலையோட முகங்கள்லேருந்து அந்த இதிலேருந்து எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். அப்படி ஒரு வித்தியாசம் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. கடையில் வாங்கினதுக்கும் நம்ம வாங்கிட்டு இங்கே வீட்டில் எந்திரம் வச்சு பிரதிஷ்டம் பண்ணி அந்த தெய்வத்தை ஆவணம் பண்ணி உள்ளே இறக்கிட்ட பிறகு அந்த முகத்தில் அந்த ஒரு இதை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டே உங்களுக்கு தெரியும். கடையில் வாங்கின அதே சிலை தான், நம்ம இங்கே வாங்கிட்டு எதுவுமே இதில் செதுக்க போகிறது கிடையாது. அந்த எந்திரம் வச்சு அந்த அடியில் அந்த எந்திரத்தை வச்சு அந்த அம்மா கீழே இறங்கின உடனே அந்த சிலையிலே அந்த அம்மா இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ நான் இந்த வீடியோவிலே போடுறேன், நீங்களே பாருங்கள். அவ்வளோ தத்துரூபமாக இருக்கும் இந்த அம்மாவோட முகம் உங்களுக்கு. அந்த அம்மாவே உட்காஞ்ச மாதிரி இருக்கும். அதே சிலை தான் வாங்கிட்டு வந்ததுக்கு எப்படி இருக்குது, அதை நாங்கள் பிரதிஷ்டம் பண்ணிட்ட பிறகு எப்படி இருக்குது நீங்களே கண்குள்ள பார்க்கலாம். இதில் எந்திரம் வச்சு பிரதிஷ்டம் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்ட பிறகு பூஜையில் வச்சுட்ட பிறகு அந்த சிலையோட முகத்தை நீங்களே பாருங்களேன், தத்துருவமாக எப்படி இருக்காங்க. அவ்வளோ ஒரு தத்துருவமாக அந்த அம்மா இறங்கின மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த சிலையை வச்சு வழிபடும் போது எதிரிகள் தொந்தரவு இருக்கவே இருக்காது, பண கஷ்டம் உங்களுக்கு வராது. அந்த பண கஷ்டம் சரியாகிறதுக்கு உங்களுக்கு படிப்படியாக அந்த அம்மா எல்லா உதவிகளும் அவங்களுக்கு செய்வாள். எல்லாருமே பார்த்தீங்கன்னா காளி உக்கிர தெய்வம் ஐயோ அப்படின்ட்டு நிறைய பேர் பயப்படுவாங்க. எதுக்குமே நீங்கள் பயப்பட வேண்டாம். அந்த அம்மாவை நீங்கள் வழிபட்டிங்கன்னா யாருக்கு அவங்க உக்கிரமாக இருப்பாங்கன்னா அவங்க பிள்ளைங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவள் உக்கிரமாக இருப்பாள், மற்றபடி இருக்க மாட்டாள். உங்கள் எதிரிக்கு மட்டும்தான் அவங்க உக்கிரமாக இருப்பாள். உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா உங்களை எப்போவுமே ஒரு குழந்தை மாதிரி தான் உங்களை எப்போவுமே பார்த்துக்கிட்டு இருப்பாள். அதனால் நீங்கள் தேவைப்படுறவங்க எங்ககிட்ட தொடர்பு கொண்டு பேசுங்க. மேற்கொண்டு விவரங்களை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். எந்த மாதிரி பூஜைகள் பண்ணலான்றதும் நீங்கள் சொல்லுங்கள். எல்லாமே உங்களுக்கு விளக்கங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.